என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். கந்தசஷ்டி திருவிழா கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருச்சு. சூரசம்ஹாரம் என்பது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிணிகளையும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவங்களையும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷமான மிருகங்களையும் அகற்றி ஞான வினைகளை நம்ம பெறுவதற்காக தான் இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த சூரசம்ஹாரம் நடக்கிற இடத்துல நம்ம அங்கே நின்னோம் அப்படின்னா, அறிவியல் ரீதியாகவும் சரி அல்லது ஆன்மீக ரீதியாகவும் சரி, அந்த சூரசம்ஹாரம் நடக்கிற இடத்துல நம்ம நின்னோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் நமக்கு கொடுப்பாரு. நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிணிகளையும் கவலைகளையும் அகற்றி ஞான வினைகளையும் ஞான சக்திகளையும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். அது முருகன்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து இப்போ உடலிலும் உள்ளத்தாலும் பல வினைகளை அகற்றி ஞான வினைகளை பெறுவதற்கு இந்த கந்தசஷ்டி திருவிழா நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த கார்த்திகை மாதம் வருது இல்லைங்களா? இந்த கார்த்திகை மாதம் ஆத்ம பலம். இப்போ உள்ள தூய்மைப்படுத்தி விட்டுட்டு ஆத்ம பலம், உங்களுடைய ஆத்மா என்பது உங்களை அறியாமல் இறைவனை நோக்கி தவம் செய்யக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். பெண்கள் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிறது போகலை, அது அவங்க பிரியம். நீங்கள் வீட்டிலே இருந்து இந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க. எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் போராடி ஜெயிச்சிருவாங்க. அந்தளவுக்கு இறைவன் இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாரு. இந்த கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சம் என்பது நமக்கு வாழ்கிறதுக்கு வழிகாட்டுவதற்காக நிறைய தெய்வங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தெய்வங்களை எந்தெந்த வழிபாட்டு முறையில் நம்ம வழிபாடு பண்ணினா நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய உடல் உபாதைகளும் சரி, வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளும் இன்னல்களையும் போக்குவதற்காகவும் சரி அற்புதமாக நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மக்கள் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த கார்த்திகை மாதம் நல்ல மாதமாக அமையணும். மீண்டும் இதை பற்றிய பதிவுகளை அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.